ஒரு டாக்டர்ட்ட போய் எப்படி எனக்கு அப்ரோச் பண்ணணும்னு கூட தெரியாது. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல், நானும் ஒரு ப்ரொஃபஷனல் தானே அப்படின்ற மாரி நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருப்பேன். அப்போ திடீர்னு ஒவ்வொருத்தவங்க நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஏதோ ஒரு வேலைய பார்த்துட்டு, சொல்லுப்பா." எல்லா கம்பெனிலயும் ஏதோ ஒரு 4, 5 மருந்து மட்டும் நல்லாருக்கும். அது மட்டும் என்னன்னு சொல்லு அப்படின்னுவாங்க. இல்லங்க அது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். எல்லா கம்பெனியும் அப்படிதாங்க சொல்லுவீங்க. உங்க கம்பெனி என்னனால அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, இப்போ சிஸ்டம் வந்து சித்தானாலே என்ன சொல்லுவாங்க, பழைய பாட்டி வைத்தியம். ஆமா. இது இது ரொம்ப நாள் ஆகும் க்யூர் ஆகுறதுக்கு. இப்ப என்னையவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "என் காது படவே இவன்லாம் எங்க உருப்பட போறான். எனக்கு இதுதான் பேஷன். இந்த கோல் அச்சீவ் பண்ணணும். அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணணுன்றியோ, அத நீ பண்ணு. அதுக்கு யாரு தடையா இருந்தாலும் தூக்கி போட்டு நீ உன் வேலைய பாரு." இப்போ ஒவ்வொருத்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடுக்காய மொத்தமா அடிக்கும்போது, அந்த கொட்டையோட சேர்த்தே அடிச்சு குடுத்துருவாங்க. ஆ, ஆ. ஆக்சுவலா கடுக்காய அப்படி செய்யக்கூடாது. கடுக்காய வந்து அந்த கொட்டைய எடுத்துட்டு மேல இருக்கிற தொலிய மட்டும் தான் எடுத்து இது பண்ணணும். ஓகே. இந்த செய்முறை வந்து எல்லாருக்கும் தெரியறதில்ல. அது ஆ கரெக்ட். ம். தெரியுன்றத தாண்டி மொத்தமா அடிச்சு குடுத்துட்டா, அது வந்து போயிறட்டுன்ற மாதிரியும் ஒரு சிலர் பண்றாங்க. அது தப்பான முறை. இது ஒரு பிசினஸாவும் பண்ணும்போது, ஒரு சர்வீஸ் ஓரியன்டடான பிசினஸ் ஆக்சுவலா அது. யூடியூப்லயா இருக்கட்டும், டிவில வர்றதா இருக்கட்டும். ஆ இஞ்சி சாறு குடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அத அப்படியே பார்க்குறவங்க வந்து என்னன்னா, இஞ்சி சாறு அப்படியே எடுத்து அப்படியே மொத்தமா கலக்கி அத சாப்பிட்டுறாங்க. டக்குனு இந்த ரீல்ஸ் போடுறது, இத போடுறத பார்த்துட்டு 1 நிமிஷம், 2 நிமிஷத்த பார்த்துட்டு, ஆமா. மக்கள் இன்ஸ்டன்ட்டா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல மாட்டிக்கிறாங்க. இப்போதைக்கு நான் மட்டும் தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கம்பெனியோட ரெப்பும் நான் தான். இந்த கம்பெனியோட முதலாளியும் நான் தான். முதல் தொழிலாளி. நம்ம செஞ்சுட்டோம். ஒரு சில தப்பு இருக்கு. அத சரி பண்ணிறணும். இல்ல குடுத்துறலாம் அப்படின்றது எப்பயுமே வந்து சைவா பார்மசி செய்யாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவும் நடக்காது. நான் இருந்தாலும் இல்லைனாலும் சைவா பார்மசின்ற ஒரு நிறுவனம் யாரு அத நிர்வகிச்சுட்டு இருந்தாலும் அத செய்ய மாட்டாங்க. நீங்க அதனால பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருந்த ஆள் நானு. இப்ப என்னைக்கு வந்து நம்ம ஐடிக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணோமோ, அதுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்த எனக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடக்குன மாரி தான் ஒரு ஃபீல். பெரும்பான்மையான ஆளுங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இல்ல ஏன் இத நான் அந்த கேள்வி வந்து மெயினா கேட்டேன் அப்டின்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர சுத்தி ஏகப்பட்ட கருத்தரிப்பு மையம் வந்து போச்சு. ஆமா. அதுவும் இல்லாம அத வந்து ஒரு பிசினஸ் ஆக்கிறாங்க. அடுத்தது நீ மிஸ் பண்ணத வந்து ஒரு வியாபாரமா ஆக்கிறாங்க. ஐடில ஸ்டெப் இன் ஆனோனேன்ட்டு, ஐடிய விட்டு வெளியில வந்தா எல்லாமே சூப்பராயிருவோம். ஐடிக்குள்ள போனாலே எல்லாம் பிரச்சனையா வந்துரும். இப்படின்றது வந்து ஒரு தப்பான ஒரு உதாரணம். இல்ல அதையும் நானு ஐடின்றது சொல்லிக்கிறேன். ஆல்கஹால் கன்டென்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு தான் சிரோஸ் ஆஃப் லிவர் இருக்கு அப்படின்றது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பெண்களுக்கு நெறைய பேருக்கு வந்து சிரோஸ் ஆஃப் லிவர் வருது. அப்ப ஸ்ட்ரெஸ்னால என்ன பண்றீங்க? கோவப்படுறீங்க. கோவம் வர்றனால எல்லா ஆர்கானுக்குமே அங்க கொலாப்ஸ் ஆகுது 1. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னால தூக்கமின்மை வருது. ஸ்ட்ரெஸ்னால தான் செக்ஸுவல் இதுலயுமே பிரச்சனை வருதுன்றது இப்போ ரிசர்ச்ல நிரூபிச்சிருக்காங்க. வேற 25 வயசு, 27 வயசு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல ம். இறந்துடுறேன்றாங்க. ஜென்ஸுக்கும் விந்தணு குறைபாடு இருந்திருக்கும். இல்ல கவுண்டே 0வா இருக்கும். அந்த 0வா இருக்கிறது வந்து அசிஸ்போமியா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அசிஸ்போமியாவுக்கு நம்மட்ட மருந்து இருக்கு. ஓகே. வாழ்வியல் முறையிலயும் சரி, பாட புத்தகத்திலயும் சரி, செக்ஸுவல பத்தி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நெறையா சொல்லிக் குடுக்காம இது வந்து மறைக்கப்பட்ட உண்மை. ஸோ, அந்த லிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெப்படைட்டிஸ் பின்னு இருந்துச்சுன்னா நெறைய பேர் வந்து விசா ப்ராசஸ் பண்ண முடியாது. வெளிநாடு போ முடியாது. ஆக்சுவலா குழந்தை இல்லாம எத்தனையோ டிவோர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள். காட்ஸ் கிரேஸ் நாங்க வந்து இப்போ ஒரு 4 வருஷத்துல நம்ம குடுத்த மெடிசின்ல மட்டும் ஒரு 1000 பேருக்கு மேல குழந்தைங்களுக்கு ஓ! கருத்தரிச்சு இப்போ குழந்தைங்களோட இருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். பார்ட் 61 வழங்கும் வாய்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்மளோட இருக்கிறது மிஸ்டர் மணிமாறன். அவரோட ஆண்டர்பிரினர் ஜர்னி எப்படி இருந்ததுன்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆம், எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தேங்க் யூ. ஆம், இந்த நிகழ்ச்சியே மெயினா இருந்ததுன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லதா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வழிகாட்டல் இருக்கணும். இந்த மாரி வந்து இன்ஜினியரிங்கை தவிர்த்து மத்த சைட்லயும், மத்த டொமைன்லயும் ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும், இல்ல அவங்களோட பார்வையா இருக்கட்டும், அவங்களோட ஆம்பிஷனா இருக்கட்டும், கரியர் ஆம்பிஷனா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்குன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ என்னென்ன டொமைன் இருக்கோ, ஒரு அவங்கவங்கள எக்ஸ்பர்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்ககிட்ட பேசி, அவங்களோட சக்ஸஸ் ஜர்னி, அவங்களோட சேலஞ்சஸ் அதெல்லாம் வந்து பேசுறது மூலமா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது தவிர்த்து இன்ஜினியரிங்கை தவிர்த்து, மெடிசனை தவிர்த்து மத்த என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாரி வந்து ஸ்கூல் லெவல்லேருந்தே பசங்களும், அவங்க பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைங்கள வந்து ஒரு டைரக்ஷன் காமிச்சு கொண்டு வர்ற மாரி இருக்குன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சார். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட், நீங்கள் உங்களோட அ படிப்பு, எந்த ஊர், அத பத்திலாம் ஒரு ப்ரீஃபிங் குடுத்துட்டீங்கன்னா, நல்லாயிருக்கும் நமக்கு.
ஆ, நான் மணிமாறன் போஸ். மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக சைவா ஃபார்மசி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு சித்தா மெடிசின் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிஇ எம்பிஏ. ஓ! ஓகே. பிஇ பட்டதாரி வந்து மெடிசனுக்குள்ளே எதுக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகே. ஆக்சுவலாக சாஃப்ட்வேரில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் ஓ! பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. ஆஃப்டர் தேட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சித்தா மருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டு பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்களும் ஒரு அப்ப சாஃப்ட்வேருக்குள்ள இருந்து தான் இது இருக்கீங்க. வந்திருக்கிறோம். கரெக்டான ஆளு தான் அப்போ. கண்டிப்பாக. சொல்லுங்க. இப்போ ஒரு 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. நல்லா பெரிய கிரானிக்கான இதுல இருந்து சின்ன தலைவலி, காய்ச்சல்ல இருந்து ம்ஹ்ம். பெரிய பெரிய இதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குன்ட்டு நிறையா சித்த மருத்துவர்களுக்கும், வைத்தியர்களுக்கும் தெரியுது. ம். போயிட்டு இருக்கு சார். ஓகே. ஸோ இப்போ நீங்க சாஃப்ட்வேர் தான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களோட ஜர்னி வந்து நீங்க இப்போ சாஃப்ட்வேர்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க மதுரையில தான் படிச்சீங்களா? காலேஜ், ஸ்கூல்லாம் எங்க? ஆமா. என்னோட எப்படி? ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே மதுரை தான் சார். சரிங்க. மதுரை. மதுரைக்கு அப்புறம் எல்லாமே இன்ஜினியரிங் முடிச்சிட்டாலே ஆப்வியஸ்லி சென்னை ஆர் பெங்களூர் அப்படின்ற மாதிரி தான் வேலை தேடி சென்னைக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல சாஃப்ட்வேர் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். ஸோ 10 வருஷம் நீங்க இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த ஃபார்மசி அந்த ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ் ஃபீல்டில் வந்திருக்கீங்க. சித்தா தானே? சித்தா. சித்தா. ஓகே. என்ன ரீசன் நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை விட்டுட்டு சித்தாவுக்கு வந்தீங்க? அதோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்கள், ஒரு பின்புலம் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொருத்தவங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்க எப்பயுமே வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். தொழில் பண்ணணும்னு நினச்சி முன்னாடி வர்றவங்க வந்து மாத சம்பளத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து மாத சம்பளம் வாங்குறதுல உடன்பாடு இல்லை முதல்ல. அது போக நம்ம பண்ணுறதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்காக பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், ஒரு நாள் லீவு கேட்கணுன்னா போய் நிற்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் என்னோடய ஒர்க்கு. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அவங்க கொடுக்குற சேலரிக்கு அந்த மாதிரியான ஒர்க்கு தான். ஸோ எனக்கு அது சூட் ஆகலை ஒன்று. அதே மாதிரி சம் பர்சனல் இது இருந்தது. ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு சம் இஷ்யூ வந்துச்சு. அப்போ அலோபதி மருந்தோட சித்தா மருந்து கொடுத்து தான் அது சரி பண்ணோம். ஸோ அப்போ எனக்கு அது மேலே ரொம்ப ஈடுபாடு இன்னும் அதிகமாச்சு. ஸோ நான் வர வேண்டிய சூழ்நிலை. ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்குன்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் இங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதுக்காகவும் வர வேண்டியது. நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சி பண்ணலை. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா வந்தது. அப்போ எனக்கு ஆக்சுவலாக என்னோடய மாமா, அத்தை 2 பேர் டாக்டர் வந்து சித்தாவில் இருக்கிறாங்க, லீடிங் ப்ராக்டிஸ்னர் அவங்க. அதே மாதிரி ஆன்மீகமாக நிறைய இடத்துக்கு அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நிறையா பேரோடையும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணும்போது திருவண்ணாமலையில் எனக்கு அண்ணாக்கள் இருக்காங்க அங்கே. ஸோ அவங்க ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சித்தா மெடிசனை பற்றி நிறைய அவேர்னஸ்ஸு, சித்தா மெடிசனோட குரு பாரம்பரியமாக ஒரு சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சித்தா மெடிசன் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு சித்தா. ஓகே. இது வந்து டிராஸ்டிக் ஷிஃப்ட். நீங்கள் வந்து ஐடியிலேருந்து சித்தா ரெண்டுத்துக்கும் லைக் ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் போல். ஸோ இது நீங்கள் இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் பேக்ரவுண்டில் கொஞ்சம் எனக்கு சித்தா பேக்ரவுண்டில் இருந்தாங்க. அதோடு எனக்கு என்னோட அதே மாதிரி மாமா, அத்தை, அண்ணா அவங்கெல்லாம் சித்தா ரிலேட்டடாக இருந்தனால அப்புறம் அவங்கள நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சர்வசாதாரணமாக சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. இதை ஏன் நம்மளால் பண்ண முடியாது, பண்ணணும். அப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரணும். வெளி உலகத்துக்கு கொண்டு போகணுன்னா அப்போ என்னென்னலாம் பண்ணணும், ப்ராப்பராக அதுக்கு லைசன்ஸ் வாங்குறது, அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ரெடி பண்ணுறது. ஏன்னா இப்போ சிஸ்டம் வந்து சித்தானாலே என்ன சொல்லுவாங்க, பழைய பாட்டி வைத்தியம், இது ரொம்ப நாள் ஆகும் க்யூர் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இதை சரி பண்ணுறதுக்கு
ரொம்ப நாள் எடுக்குன்றத தவிர்த்து யார் குடுத்தாலும் வாங்கிக்கிறவங்க. பாட்டி வைத்தியம் மாரி. இத முறைப்படி கொடுக்காம விடுறனால எங்கேயாவது ஒரு சில தவறுகள் நடந்துருது. அது கரெக்டான அத மொத்தமா சித்தா மேலேயே தவறு அப்படின்ற மாரி கொண்டு வந்துடுறாங்க. இது ஸோ ஒரு இத ஒரு முறைப்படி விழிப்புணர்வு ஒண்ணு இருக்கு. அது வந்து கண்டிப்பா. என்னன்னா, இப்போ நீங்க சொல்றது சரியான ஒரு பாயிண்ட். அம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து ம் ம் ஒரு மருந்த வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும், சாப்பிட்டா இந்த பத்தியம் இருக்கணும், அந்த மாரி சில இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அலோபதிக்கு அப்படி கிடையாது. நீங்க எது போட்டு என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணும் பெருசா ரியாக்ட் ஆக போறதில்ல. ஆனா இது வந்து சொல்றதுக்கோ, இல்ல கேட்கறதுக்கோ சரியா அ ஆளுங்க இல்லாதால அது வந்து தப்பாகி போகுது. அது சரிதான். அத அத முறைப்படியா நம்ம கொண்டு வரணும் அப்படின்றனால தான் நம்ம முதல்லயே கம்பெனிய ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்சுவலா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். முறைப்படி தமிழக அரசோட ஸ்டேட் லைசென்சிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம முறைப்படி இது வாங்கியிருக்கிறோம். குட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ன்ட்டு ஜிஎம்பின்னுவாங்க. இது எல்லாமே என்னன்னா, நம்ம நிறுவனத்த எப்படியெல்லாம் மேம்படுத்தி கொண்டு வரணும். மக்களுக்கு இத கொண்டு போய் சேர்க்கும்போது, நம்ம தரமான ஒரு கம்பெனிட்ட தான் வாங்குறோன்ற ஒரு உணர்வு உத்தரவாதம். இருந்தா தான், கரெக்ட். அந்த உத்தரவாதத்தோட அவங்க சாப்பிடும்போது, அது நல்லா ஹீல் ஆகுறதுக்கு உதவியா ஏன்னா இருக்கும். மெடிசன் பொறுத்தவரையிலும் அது அலோபதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த கம்ப்ளைன்ஸ் கொண்டது. அதாவது இது இந்த மாதிரி ஒரு வரமுறைக்குள்ளே தான் செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியில் தான் செய்கிறாங்க, இத்தனை ஃபார்முலாஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ப்ரூவன் அதை வச்சு தான் பண்ணுறாங்கன்றது இருக்கும். அது கவர்மெண்ட்டே அதுக்கு தான் அப்ரூவல் குடுக்குறதே. இது இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும். நீங்க இந்த மெடிசின் தான் பண்ணணும். அதுக்கு நீங்க ஏதாவது காப்பிரைட்ஸ் வாங்கணும்னா, என்ன பண்ணியிருக்கணும்? லேப்ல இருக்கணும். லேப்லோட அவங்களுடைய அத்தாரிட்டி இல்லாம எதுவுமே நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா, இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களே ஏதோ ஒரு பெயின்ல வந்து நம்மட்ட மருந்து கேட்குறாங்க. இதில கரெக்ட்டா இருக்கா? இல்லையான்றத 1க்கு 4 தடவ கவர்மெண்ட் நம்மள எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் அதுக்கான உத்தரவாதம் குடுக்குறாங்க. இதுக்கான இந்த டியூரேஷன் எவ்வளோ டைம் எடுக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதாவது ஒரு லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து இடத்துலேருந்து மொத்தமாக கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும்? ஒரு ஒரு ஐடியாவுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அதுதான் சார். இப்ப நம்ம சென்னையில வந்து அண்ணா ஆர்ச்சில வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க தான் ஸ்டேட் லைசென்சிங் அத்தாரிட்டியோட ஆஃபீஸ் இருக்கு. நீங்க ஆன்லைன்லயுமே போனீங்கனாலுமே அதுக்கு முறைப்படி என்னென்ன படிவங்கள்லாம் குடுத்துருக்குறாங்க. அதில என்ன குடுத்துருப்பாங்கன்னா, 2 டாக்டர்ஸ் இருக்கணும், ஒரு பாட்னிஸ்ட் இருக்கணும், ஒரு கெமிஸ்ட்ரியன் இருக்கணும், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் இருக்கணும், இந்த பில்டிங் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கணும், இத்தன பேர் லேபர்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள். ஆன்லைன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. ஓகே. அத முறைப்படி நம்ம எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணி குடுத்தோம்னாலே, எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த ஊரோட டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீசர் வந்து நம்மளுக்கு அத பார்த்துட்டு, ஸ்டேட் லைசென்சிங் அத்தாரிட்டி வந்து அத அப்ரூவ் பண்ணி குடுப்பாங்க. ஓகே, ஓகே. இப்போ இந்த அரசாங்கத்து தரப்புலேருந்து என்ன மாரி வந்து சப்போர்ட் இருக்குது? இந்த சித்தா ரிலேட்டடா ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த மாரி இருக்கு? நீங்க ஈஸி அப்ரோச்சா தான் சார் இருக்கு. ஓகே. ஈஸி அப்ரோச்சா தான் இருக்கு. நெறையா கம்பெனி இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. நெறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சாஸ்திரிக் மெடிசின்றது வந்து எல்லாரும் யாருனாலும் நம்ம பண்ணலான்றதுக்கு, அதுக்கும் ஒரு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கைடன்ஸ் குடுத்துருக்காங்க. ஒரு 30 புக்ல இருந்து இந்த மெடிசின்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்கு. இது ஒரு ஆக்சுவலி ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நெறைய பேருக்கு இது தெரியாது. ஐ மீன் எனக்கே இது புதுசு. ஐ மீன் நான் நெறைய விஷயம் தெரிஞ்சுப்பேன். நெறைய சேனல்ஸ் யூடியூப் பார்க்குறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ஆர்டிகல்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும். இதிலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெறைய பேருக்கு இது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறதுக்கு இது ஒரு நிறைய நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போது உங்களுக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் இதில் ஸ்டெப் இன் ஆகும்போது, அதுக்கு வந்து எதனாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? லைக் இப்போ வந்து இல்ல ஒரு மெடிசன் படிச்சவங்க இல்ல நாலேட்ஜ் இருக்கவங்க தான் பண்ணணுன்ற அந்த மாரி எதுவும் இருக்கா? அதுதான். இப்ப ஒரு நிறுவனத்த யாருனாலும் நீங்க, நானு யாருனாலும் நடத்தலாம். இப்ப மருந்து சம்மந்தப்பட்ட மாரியான விஷயத்த பண்றோம் அப்படின்னா, அதுதான். ஒரு 2 டாக்டர் நம்ம கம்பெனியில இருக்கணும். அதுக்கான லேபாரட்டரி இருக்கணும். ஒரு பாட்னிஸ்ட் இருக்கணும். ஒரு கெமிஸ்ட்ரியன் இருக்கணும். ஸோ இது வந்து மேனிட்டரியா இருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே. இது ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால். ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் இருந்தா மட்டும் தான் நீங்க எலிஜிபிள் டூ தி லைசென்ஸுக்கே. சூப்பர். ஓகே. ஸோ இப்போ இது இது வந்து ப்ராப்பரா படிச்சு இந்த சித்தா படிச்ச பேக்ரவுண்ட்ல இருந்த டாக்டர்ஸ் தான் நீங்க பிஎஸ்எம்எஸ் படிச்சவங்க, பிஏஎம்எஸ் படிச்சவங்க, அவங்களுடைய பேஷண்ட்டுக்கு அவங்க தயாரிச்சு குடுக்குறதுக்கு அதுதான் அவங்க படிச்சுட்டு வர்றாங்க. இப்ப நம்ம வந்து என்னன்னா, நம்ம நிறுவனமா வச்சு நடத்திட்டு இருக்கும்போது வந்து, இதில 2 டாக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அவங்க ஒவ்வொரு பேட்சையும் செக் பண்ணுவாங்க. அதில இருக்கிற கெமிஸ்ட்ரியன், பாட்னிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு குவாலிட்டி செக் பண்றதுலருந்து, ஓகே. எஸ்ஓபி, பிஓபி எல்லா புரோட்டோகாலும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு பேட்ச வெளியில வர முடியும். ஓகே, ஓகே. ஸோ அப்போ ரிசர்ச் சென்டர் மாரி தான் கிட்டத்தட்ட உங்களுது. கண்டிப்பா. ஓகே. ஸோ நீங்க இப்போ ரிசர்ச் சென்டர்ன்றது கண்டிப்பா எல்லாத்துலயுமே இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, அவங்களே கவர்மெண்ட் குடுத்தத நம்ம இப்ப திரிபலா அப்படின்னா, திரிபலால வந்து
நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்க யாருமே மாத்த முடியாது. ஆனா ஒரு யூனிக்கான ஒரு கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னா, அத எந்த முறையில சுத்தி பண்றது? பாரம்பரிய முறைப்படி பல வைத்தியர்கள், சித்தர்கள் என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்க? அத முறைப்படி எப்படி சுத்தி பண்ணி குடுக்கலாம்? இப்போ ஒவ்வொருத்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடுக்காய மொத்தமா அடிக்கும்போது, அந்த கொட்டையோட சேர்த்தே அடிச்சு குடுத்துருவாங்க. ஆ, ஆ. ஆக்சுவலா கடுக்காய அப்படி செய்யக்கூடாது. கடுக்காய வந்து அந்த கொட்டைய எடுத்துட்டு, மேல இருக்கிற தொலிய மட்டும் தான் எடுத்து இது பண்ணணும். ஓகே. இந்த செய்முறை வந்து எல்லாருக்கும் தெரியறதில்ல. அது ஆ கரெக்ட்டு. ம். தெரியுன்றத தாண்டி மொத்தமா அடிச்சு குடுத்துட்டா, அது வந்து போயிறட்டுன்ற மாதிரியும் ஒரு சிலர் பண்றாங்க. அது தப்பான முறை. ஸோ இந்த முறைப்படி அத செய்யணும் அப்படின்றதுல நம்ம குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்றதே இல்ல. ஸோ வேற ஒரு துறையிலிருந்து இந்த துறைக்கு மாறி இருக்கிறோம்னா, அதில ஏதாவது ஒரு உள்காரணமும் இருக்கும். நம்மளால இது ஒரு பிசினஸாவும் பண்ணும்போது ஒரு சர்வீஸ் ஓரியன்டடான பிசினஸ் ஆக்சுவலா அது. மருத்துவம்ன்றது வந்து. ஓகே. புரியுது. ஸோ அப்ப நம்ம இதில வந்து நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதில ஏன்னா இது தெரியாத ஃபீல்டு வேற ஆமா, எனக்கு. ஆமா. தெரியாததுல நம்ம வந்து ஸோ பார்க்கும்போது அப்ப நம்ம நெறைய பண்ணும்போது நம்மளுக்கு என்ன முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட மாமா அத்தை டாக்டர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ணா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லி தான் இந்த துறைக்குள்ளேயே நான் வந்தேன். ஊனா போட்டதே. அ ஆக்சுவலா அண்ணாமலையார், ரமணர், பகவான் ரமண மகரிஷி அவங்களோட பிச்சை தான் நான் எங்கேயுமே சொல்லுவேன் அத. ஓகே, ஓகே. எங்க கம்பெனியோட லோகோவே ரமணருடைய பிச்சை பாத்திரம். அந்த இதுதான் அந்த கமண்டலத்த தான் நம்ம கம்பெனியோட லோகோவே வச்சிருப்போம். ஸோ இவ்வளோ பாரம்பரியமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த குவாலிட்டியும் நம்ம எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிறக்கூடாதுன்றதுல கண்டிப்பா. தரம் ரொம்ப வந்து ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, அது ஒரு ஆத்தென்டிக் வேல நீங்க பண்ணணுன்றத, ப்ளஸ் வந்து தரத்தில எந்த இதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாதுன்றதுல ஆக்சுவலா கிளியரா இருக்கு. சித்தாவே வந்து ட்ரெடிஷ்னலான மெடிசின் தான் சொல்லுவாங்க. தமிழ் மருத்துவம். ஆமா. அ தமிழ் மருத்துவம் அ தமிழ் வந்து ஆதியானது. அதில வந்து நம்ம எந்த விதத்திலயும் நம்ம தப்பா செஞ்சிறக்கூடாதுன்றதுல, சைவா பார்மசி வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து தான் பண்ணிக்கிட்டு சரிங்க. இப்போ வந்து நம்ப அடுத்த கேள்விக்கு போயிடலாம். என்ன மெயினா வந்து இப்போ இத பத்திலாம் நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி வந்து பண்ண முடியும், அரசாங்க தரப்புலேருந்து என்ன இருக்குதுன்றத ஒண்ணு சொல்லிட்டீங்க. ஆ அடுத்து வந்து இப்போ இந்த ஆராய்ச்சி மூலமா பண்றது, இல்ல வந்து பழைய சில மருந்துகள்லாம் வந்து அ செ வழக்குல இல்லாதத வந்து பத்தி ஏதாவது ரிசர்ச் பண்ணி பண்ணணும், அந்த மாரி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா? இல்ல அது ரிலேட்டடா ஏதாவது பண்றீங்களா? ஓகே. 4448 குன்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பாடல்கள்ல இருக்கு. இப்ப நம்ம போய் அத ரிசர்ச் பண்றதுக்குன்ற மாரின்றதுல இல்ல. அவங்க சொல்லிக் குடுத்தத சரியா ஆ. அத ஃபாலோ பண்ணி, அதுல நம்ம இப்ப என்னவா வருது? என்ன பிரச்சனையா இருக்கு? இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து தான் சொல்லியிருக்காங்களா? அப்படின்றத நம்ம ரிசர்ச் பண்ணணும். அதுதான். என்னோட கேள்வி அதுதான். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சிலதெல்லாம் வழக்குல இல்ல. அது என்னன்னா நாளடைவில கை மாறுனதா இருக்கட்டும், பரம்பரையா தாத்தா வந்து உண்மதான். மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்காதது, அந்த மாரி அழிஞ்சு போனது சிலதெல்லாம் இருக்கு. இப்போ அந்த மாரி ரீஇன்வென்ட் பண்றது தான் பேசிக்கலி கரெக்ட். அது. இப்ப நம்ம கம்பெனியே பார்த்தீங்கன்னா, ஒரு 15 ப்ராடக்ட் வந்து பேட்டன்ட் ட்ரக்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான காப்பிரைட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே. அது மூலக்கூறு வந்து பண்ணி அவங்க பேட்டன்ட் வச்சிருப்பாங்க தனியா அ அந்த மாரி. இத வந்து நம்ம கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கி லேபாரட்டரி எல்லாமே செக் பண்ணி தான் நம்மளுக்கு குடுக்குறாங்க. இது என்னன்னா நம்மட்ட மட்டும் தான் இருக்கும். இந்த 15 ப்ராடக்ட்டு சைவாவோட ப்ராடக்ட்னா சைவாட்ட மட்டும் தான் இருக்கும் அது. காப்பிரைட்ஸ் வாங்கியிருப்போம். இப்ப திரிபலா, திரிகடுகு, அஷ்டசூர்ணம் அப்படின்ற மாரி ஜெனரலா இருக்கிற மெடிசின் எல்லாமே எல்லா கம்பெனியுமே பண்ணலாம். இப்ப பேட்டர்னா இருக்கிறது வந்து நம்ம மட்டும் தான் பண்ண முடியும். அது நம்ம காப்பிரைட்ஸ் வாங்கி இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்தது தான். இது இப்ப நம்ம அத குடுத்து நெறைய பேருக்கு கிளினிக்கல் ப்ரூவ் ஆகி, இந்த பிரச்சனைக்கு இது குடுத்தா சரியாகும். அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த ஃபார்முலாவ தான் நம்ம காப்பிரைட்ஸா நம்ம கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி, அத பேட்டர்னா வாங்க முடியும். இத இப்ப நம்ம பண்றத வந்து நீங்க பண்ண முடியாது. அ ஸோ இது மாதிரியானது. இப்ப திரிபலா மத்த இதுன்றது வந்து அத வந்து சாஸ்திரிக் மெடிசின் சொல்லுவாங்க. சாஸ்திரிக் மெடிசின் வந்து எல்லாருமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலான்னா, அதுக்கான லைசென்ஸ் உரிமையா வாங்கியிருந்தோம்னா, அ அ அது அது பண்ணலாம். பேர்டன் ட்ரக்ஸ வந்து நீங்க பண்ண வாய்ப்பு கிடையாது. ஓகே. விழிப்புணர்வா இருக்கட்டும், இல்ல ஜென்ரலா நம்ம வந்து வீட்டு வைத்தியம் சொல்றோம்ல, அந்த மாரி வைத்தியத்த முறைப்படி செய்றதுக்கான ஏதாவது செய்முறைகள் அந்த மாரி ஏதாவது அத ஒவ்வொன்னுக்கும் இப்ப நெறையா இப்ப YouTubeலயா இருக்கட்டும், டிவில வர்றதா இருக்கட்டும், ஆ இஞ்சி சாறு குடிச்சிட்டோம்னா நல்லாருக்கும் அப்படின்னு இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அத அப்படியே பார்க்குறவங்க வந்து என்னன்னா, இஞ்சி சாறு அப்படியே எடுத்து
எடுத்துக்கிறாங்க டைரக்ட்டா. அந்த மாரி இருக்காம, இஞ்சிய வந்து தெளிந்த நீர மட்டும் தான் எடுக்கணும். கீழ படிஞ்சு இருக்கிற அந்த இத விட்டுறணும். மத்தவங்க எல்லாருமே அப்படியே மொத்தமா கலக்கி அத சாப்பிட்டுறாங்க. இதனால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது. கிட்னியே வந்து ஃபெயிலியர் ஆகலாம். அந்த மாரிலாம் நெறைய இது சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா YouTubeலயோ யாரோ சொல்றத வச்சு அப்படியே செஞ்சிராம, அத கரெக்ட்டா எப்படி என்ன முறைப்படி எடுத்துக்கிறணுன்றத ஒரு மருத்துவர் ஆலோசனைப்படி பண்ணலாம். இல்ல எப்படி சரியா பண்ணணுன்றத நல்லா பார்த்துட்டாவது பண்ணலாம். டக்குனு இந்த ரீல்ஸ் போடுறது, இத போடுறத பார்த்துட்டு 1 நிமிஷம், 2 நிமிஷத்த பார்த்துட்டு, ஆமா. மக்கள் இன்ஸ்டன்ட்டா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல மாட்டிக்கிறாங்க. புரியுது. புத்தகங்கள் இருக்கு ம். சார். பாட்டி வைத்தியம் புத்தகங்கள் இருக்கு. நெறைய புத்தகங்கள் நெறைய மருத்துவர்கள் அந்த அதுக்கான இத போட்டிருக்கிறாங்க. அத சரியா பார்த்து அதன்படி செய்யணும் மக்கள். ஓகே. அதுதான் நம்மளுடைய அது வேண்டுகோள். என்னன்னா, அந்த காலத்திலேயே வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா நல்லது அப்படின்னு தீபாவளிக்கு சொல்லுவாங்க. உடனே எண்ணெய மட்டும் தேய்ச்சுட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற பேச்சுலர்ஸ் ஏகப்பட்ட பேரு. ஆமா. அது பேச்சுலர்ஸ்க்கு வந்து என்ன வந்து அந்த முறைப்படி என்னென்ன செய்யணுன்றதே ஒரு அதுல ஒரு புத்தகம் எண்ணெய எழுதணும். சூடு பண்ணி, அதுல ஒரு வெள்ளப்பூடு போடுவாங்க, மிளகு போடுவாங்க. அந்த இது எல்லாத்துலயுமே அதில இருக்கிற நச்சுப் பொருட்கள் எல்லாமே அந்த இதில போயிரும். அத எக்காரணத்த கொண்டு உணவுல சேர்த்துறாம, அத வெளியில போய் போட்டுட்டு, இந்த எண்ணெய மட்டும் தான் இளம் சூடோட சேர்க்கணுன்னுவாங்க. ஸோ இது மாதிரி நடைமுறை எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய மட்டும் தேய்ச்சு குளிக்கிறதுக்கு இது உதாரணத்துக்காக நான் சொல்றேன் நானு. இல்ல சரி புரியுது. ஆம். ஓகே. இப்போ ம் நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு என்ன மாரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு ரன் பண்றது, ஒரு ஆர்கனைசேஷனோ, இல்ல ஒரு கம்பெனியோ ரன் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான என்னென்னலாம் வந்து தடைகள் இருந்தது? அத எப்படி பண்ணீங்க? உங்க ஃபேமிலி சைட்ல எப்படி சப்போர்ட் இருந்தது? ஏகப்பட்ட தடைகள் தான் சார். இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஃபேமிலி சைடு எல்லாமே சப்போர்ட்டு தான். என் மனைவி முழுமையா ஏதோ ஒரு பண்றாரு, பண்ணட்டும். சப்போர்ட்டிவ் தான் ஃபேமிலி சைடு. எனக்கு என்ன ஒண்ணுன்னா, ஃபேமிலி சைட்லருந்து யார்ட்டயுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றதுக்காக ஃபினான்ஷியலாவும், வேற எந்த விதத்திலயும் அவங்கள நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் நானும் என் மனைவியும். நம்மளே என்ன நம்ம ஒரு ட்ரையல் வெர்ஷனா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதில எப்படி நல்லதுக்கு நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். இதில எல்லாத்துலயும் எப்படின்றத நம்ம வாழ்ந்து காமிச்சா தான் தெரியுன்றதுக்காக தான் ஒண்ணு ஒண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும், எங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க, எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியாது. அ ஒவ்வொரு நம்ம தெரபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்து இப்ப வெப்சைட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி அப்டேட் ஆகுறது ஒவ்வொன்னுமே அடிபட்டு அடிபட்டு தான். ஆ. இ இது இது இந்த கேள்வியே எப்படி அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இந்த அனுபவம் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா வந்து இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு போய் சேரணும். நான் என்ன அதுக்காக பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டாக்டர்ட்ட போய் எப்படி எனக்கு அப்ரோச் பண்ணணும்னு கூட தெரியாது. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல், நானும் ஒரு ப்ரொஃபஷனல் தானே அப்படின்ற மாரி நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருப்பேன். ஒயிட் காலர் ஜாப்ல இருந்தோம் அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு ஒவ்வொருத்தவங்க நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஏதோ ஒரு வேலைய பார்த்துட்டு, சொல்லுப்பா. எல்லா கம்பெனிலயும் ஏதோ ஒரு 4, 5 மருந்து மட்டும் நல்லாருக்கும். அது மட்டும் என்னன்னு சொல்லு" அப்படின்னுவாங்க. "இல்லங்க அது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும்." "எல்லா கம்பெனியும் அப்படிதாங்க சொல்லுவீங்க. உங்க கம்பெனி என்னனால?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து திடீர்னு உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஐய்யயோ! நம்மள என்ன உட்காருன்னு சொல்லல. நம்ம பேசணுமா? பேசக்கூடாதா? அந்த மாரி ஒரு எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் இருக்க தான் செஞ்சுச்சு. அப்புறம் இது ஏதோ ஒரு பேஷனா, ஒரு பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரகிள்லாம் படிக்கட்டா மாத்தணும் அப்படின்ற அந்த அவமானம் தான் என்னோட படிக்கட்டாவே மாறுச்சு. அ ஓகே. ஒவ்வொரு இடத்துக்கும் போவேன். என்ன செய்வேன்னா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. எப்படி போணும்னு தெரியாது. கிளம்பி போயிருவேன். ஒரு பேக் எடுத்துட்டு போயிருவேன். ஒரு மெடிசின் இருக்கும். என்னோட கம்பெனியோட இண்டெக்ஸ் இருக்கும். கிளம்பி ஏதாவது ஒரு பஸ் ஏறிருவேன். ஓகே. அந்த ஊருக்குள்ள போய் இறங்குறோமா, அந்த ஊர்ல யார் சித்தா டாக்டர்? அ இது குறைஞ்சபட்ச அனுபவமா இந்த சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணனால, மொபைல்ல கூகுள்ல சர்ச் பண்றது. இங்க யார் லீடிங் பிராக்டிஷனர்? சித்தா பிராக்டிஷனர். அவங்கட்ட போய் அப்ரோச் பண்றது. ஸோ இந்த மாரி தான் ஒண்ணொண்ணா இப்ப பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற லீடிங்கா இருக்கிற சித்தா டாக்டர்களுக்கு சைவா பார்மசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. மணிமாறன் ஒரு பையன் ஏதோ பண்றான். அ நல்ல சுத்தி முறைகள்லயும் கரெக்டான ப்ரா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத, இப்போ ஒரு சில மருத்துவர்கள் நல்லா புரிஞ்சுட்டு, அவங்களுடைய நண்பர்களான வேற ஊர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கும் பரிந்துரை பண்ணி தான், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சைவா பார்மசி வளர்ந்திருக்கு. சூப்பருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த இனிஷியலா வந்து என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்றத தெரிஞ்சுக்கிறது இது ஒண்ணு. ஆ இது தவிர்த்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃப்ரண்ட்ல என்ன மாரி சேலஞ்சஸ் இருந்தது? அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? ஆ ஆக்சுவலா சொல்லிக் குடுத்து எனக்கு அதான் திருவண்ணாமலையிலயும், அ
என்னோட மாமா, அத்தை டாக்டர்ன்னு சொன்னேன் இல்லையா? அவங்கட்டலாம் முதல்ல கேட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம அவங்கட்டயே போய் கேட்க முடியாது இல்லைங்களா? நம்ம யூனிட்லயும் டாக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனா செய்முறை வந்து செய்யும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செஞ்சது. அப்ப என்ன செய்வோம்னா, ஒரே ஒரு வார்த்த தான். நம்மளுக்கு அது பிடிக்கல. அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அதுக்கான இது அது பாஸ் ஆகலைன்னா, அப்படியே தயவுசெய்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கீழ போட்டுருங்கன்றது தான். ஏன்னா, இது வந்து ஒரு வழியில மக்கள் அவங்களுக்கான கஷ்டத்தில வந்து பங்கெடுக்கிறதுல தான் நம்ம குடுத்துட்டுருக்கோம். மருந்து அது குடுத்து ஆமா, ஆமா. சரியாகணுன்ட்டு, ஹீல் அது பண்ணணும்னு. மேற்கொண்டு அதில பண்ணிடுறது. வேற எந்த விதத்திலயும் தப்பாயிறக்கூடாதுன்னு ஒவ்வொரு பேட்சையும் கரெக்ட்டா மானிட்டர் பண்ணி, அத செய்யும்போது அப்புறம் ஃபர்ஸ்ட்டு தடவலாம் எங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்புறம் பாரம்பரிய வைத்தியர்கள முறைப்படியான தெரிஞ்சவங்கள கூப்ட்டு வந்து மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சு, மருந்துகள் தயாரிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் தான் ஒன் பை ஒன் பை ஒன்னா இப்போ வந்து இந்த கம்பெனி நல்லா இருக்கு, நல்ல மருந்துகள மட்டும் தான் குடுக்குறாங்க அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் சொல்றதுக்கு காரணம் வந்து, நம்ம முன்னாடி நடந்த கஷ்டங்கள், ஸ்ட்ரகிள்கள் எல்லாத்தையும் புரியுது. தாண்டி தான். நம்ம செஞ்சுட்டோம், ஒரு சில தப்பு இருக்கு, அத சரி பண்ணிறணும், இல்ல குடுத்துறலாம் அப்படின்றது எப்பயுமே வந்து சைவா பார்மசி செய்யாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவும் நடக்காது. நான் இருந்தாலும் இல்லைனாலும், சைவா பார்மசின்ற ஒரு நிறுவனம் யாரு அத நிர்வகிச்சுட்டு இருந்தாலும், அத செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த நோக்கத்தோட தான் நம்ம அது ஒரு நல்ல பண்ணிட்டுருக்குறோம். நோக்கம். அது ஏன்னா இன்னைக்கு வந்து தரம் அப்படின்றத வந்து தேட வேண்டியதா இருக்குது நெறைய பொருள்ல. நீங்க அந்த பிரின்சிபல் அதுவும் இல்லாம வந்து நீங்க அந்த ஏன்ஷியன்ட் முறைப்படியோ, பழங்கால முறைப்படியோ நீங்க பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அது. தரமான பொருள எந்த மூலையில குடுத்தீங்கனாலும், வாங்குறதுக்கு. மக்கள் தேடி வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ உங்களோட சைவா பார்மசில எத்தன ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றீங்க இதுவரைக்கும்? என்ன மாரி? இப்ப என்ன நம்ம அரவுண்ட் ஒரு 300 ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அ எப்பயுமே அவைலபிலிட்டியா ஒரு 150 ட்ரக்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு மருத்துவர்கள் எனக்கு இது தேவ, அது தேவன்னு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட கேட்பாங்க. அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில செஞ்சு குடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. ப்ராடக்ட்ட பத்தி சொன்னீங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் டைரக்ட்டா மார்க்கெட்டிங் பண்ணும்போது, அதுக்கான என்ன முயற்சிகள் நீங்க எடுத்தீங்க? நீங்களா டைரக்ட்டா பண்ணீங்களா? இல்ல உங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சு நீங்க பண்றீங்களா? இல்ல எந்த மாரி? இப்போ வரைக்கும் நான் மட்டும் தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அ இந்த கம்பெனியோட ரெப்பும் நான் தான். இந்த கம்பெனியோட முதலாளியும் நான் தான். முதல் தொழிலாளி நானு. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த வேலைய என்னென்ன செய்யணுமோ முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுகிட்டு இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அதான் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. பாட்னிஸ்ட், கெமிஸ்ட்ரின்னு இருக்காங்க. மருந்து செய்றதுக்கான ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் பாரம்பரியமா செஞ்சுகிட்டு இருக்க, ரொம்ப வருஷமா 3 தலைமுறை, 4 தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கிற வைத்தியர்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தனால தான் இந்த அச்சீவ்மெண்ட்டே நம்ம பண்ண முடியுது. ஸோ இந்த டீம் ஒர்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்போ யங்ஸ்டர்ஸ் அந்த மாரி இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, சப்போஸ் உங்க சைவா பார்மசில பார்க்கணும், பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, அவங்களுக்கான மெசேஜ் ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க? மெசேஜ் குடுக்குற அளவுக்குலாம் நம்ம ஒண்ணும் பெரிய ஆள் இல்லைங்க. அ பரவால்ல சார். என்ன மெசேஜ் உங்களுக்கு என்ன பிரியம் இருக்கோ அத நீங்க செய்யுங்க. யாரு என்ன சஜஷன் சொன்னாலும் அத கேட்டுக்கலாம். இப்ப என்னையவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலா நெறைய இடத்துல வந்து, "ஏன் காது படவே இவன்லாம் எங்க உருப்பட போறான்?" அப்படின்னு என்னோட சொந்தக்காரங்க அவங்க நல்ல எண்ணத்துல தான் சொல்லியிருந்திருக்காங்க. என்னடா சாஃப்ட்வேர் வேலைய விட்டுட்டு இப்படி ஏதோ ஒண்ணு பேக்க தூக்கிட்டு 5000 10,000க்கு ஊர் ஊரா போறாப்புல, வித்துக்கிட்டு இருக்கிறான், மருந்து வித்துட்டு இருக்கான் அப்படின்னு என் காது படவே நெறைய பேர் சொல்ல தான் செஞ்சாங்க. அது அவங்க நம்மளோட இருக்கிற ஆதங்கத்திலயோ, இல்ல பிரியத்தின் காரணமா தான் அக்கறையில இருக்கலாம். சொல்லியிருப்பாங்க. ம். எனக்கு பொறுத்தளவுக்கு நான் என்ன செய்றேன்றது எனக்கு தெரியும். இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நான் ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சேன்னா, எந்த பிசினஸ்னாலும் பண்ணலாம். இந்த பிசினஸுமே நல்லா ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். ஆனா வந்து ஏர்னிங் மட்டுமே என்னோட இது இல்ல. என்னோட இது வந்து அ நோக்கமே வந்து வேற. வேற ஒண்ண தேடி போயிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்சது இது. அந்த இது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒண்ணு தோணும். எனக்கு இது செய்யணும். எனக்கு இதுதான் பேஷன். இந்த கோல் அச்சீவ் பண்ணணும். அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணணுன்றியோ, அத நீ பண்ணு. அதுக்கு யாரு தடையா இருந்தாலும் தூக்கி போட்டு நீ உன் வேலைய பாரு. ஆனா, அதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் என்னன்றது கேட்டுக்கணும். நம்ம நல்லதுக்கு தான் காதுல சொல்றாங்களா? வாங்கிக்கணும். அவ்வளோதான். ம். மனசுக்குள்ள உள்ள கொண்டு போகாம, கோல் அச்சீவ் பண்றதுக்கு எந்த முயற்சி பண்ணாலும், யாரா இருந்தாலும் பண்ண முடியும். அதுக்கு உதாரணமே இந்த மணிமாறன் தான். ஓகே சார். ஸோ இதுவரைக்கும் நீங்க வந்து உங்களோட அ ஆரம்பத்துலேருந்து நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படிலாம் பண்ணீங்கன்றத பத்தி பேசினோம். இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு சில விஷயம்லாம் நான் யோசிச்சு வச்சத நான் கேட்குறேன். ஏன்னா இது காமனா இப்ப இருக்கிற ஒரு சேலஞ்சஸ். லைக் இப்போ மோஸ்ட்லி ஐடில ஒர்க் பண்றாங்க. எல்லாம் ஸ்ட்ரெஸ்ட் என்வைரன்மென்ட். அவங்களோட அ சேலஞ்சஸ் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒபிஸ்ட்டா இருப்பாங்க.
ஒன்று ஹார்ட் ரிலேட்டட் இல்லை ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த குழந்தையின்மைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி எப்படி என்ன மாதிரி மருந்துகள் இருக்குது, அதுக்கான வழிகள் எதாவது இருக்கா, அதை பற்றினது கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஜாப்லேயே இது வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதை பார்க்குறதுனால வந்து அலோபதி அது இதுன்னு போயிட்டு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதோட பின்விளைவுகள் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அந்த ஒபிசிட்டியை மேனேஜ் பண்ண தெரியல. ஸோ இதுக்கிடையில் இந்த மாதிரி ஒரு நேச்சுரோபதி இல்லாட்டி வந்து இந்த சித்தா சைடில் மருந்து இருந்ததுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாக சார். அதான் இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் 4448 குன்மத்துக்குமே மருந்து இருக்குன்றப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் மருந்து கண்டிப்பாக சித்தால இருக்குது. நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிலப்பனை தைலம்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் யூஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மருந்து கால் பாதத்தில் அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்கன்னா தூக்கம் இல்லாதவங்க, ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கிறவங்க, தூக்கமின்மைக்கு இது நல்ல மருந்து. அருமருந்து எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. இதில் நீங்கள் சைடு எஃபெக்ட்டுக்கு வேலையே இல்லை. கால் பாதத்தில் அப்ளை பண்ணுறதுனால. ஏன்னா இது கண்டிப்பாக தேவைப்படும். பாதி பேர் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒபிசிட்டி வரும். ம். ஏன்னா சரியாக தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. பசியின்மையாக இருக்கும். ஆமாம். ஸோ அதனாலேயே இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும். ஸோ ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டி கூட கூட என்ன பண்ணுவாங்க, கை கால் வலி வரும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டட் தானே. நம்ம உடம்பே வந்து எல்லாத்தோட எல்லாமே ஜாயின் ஆகிருக்கனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருந்த ஆள் நான். இப்போ என்னைக்கு வந்து நம்ம ஐடிக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணோமோ அதுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்த எனக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடக்கின மாதிரி தான் ஒரு ஃபீல். ஏன்னா பிரெயின் வந்து இன்னும் வந்து ஆக்டிவாக அதெல்லாம் பண்ணணும்னு ஓகே. தோணும். நான் ஒரே உடம்பு ஒரு அந்த சின்ன மாதிரி திருத்தம் வந்து மட்டும் சொல்லிக்கிறேன். ஐடியில் ஸ்டெப் இன் ஆனவுடனேன்ட்டு ஐடியை விட்டு வெளியில் வந்தால் எல்லாமே சூப்பராகிருவோம். ஐடினுக்குள்ளே போனாலே எல்லாம் பிரச்சனையாக வந்துடும். இப்படின்றது வந்து ஒரு தப்பான ஒரு உதாரணம். இல்லை அதையும் நான் ஐடின்றது சொல்லிக்கிறேன். இல்லை ஆக்சுவலி நான் சொல்ல வந்து எதுனா ரொம்ப செடன்ட்ரி ஜாப். புரியுது. கரெக்ட். அந்த இல்லை இல்லை ஆஸ்பெக்டில் சொன்னேன். வெளியே ஏன் இருந்தாலும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆமாம், ஐடி வந்து நல்ல ஒரு துறை தான். அதுக்காக ஐடியை வந்து அப்படி சொல்ல வேணான்றக்காக இல்லை அதை அது நான் அது தெளிவுபடுத்திக்கிறேன். என்ன எந்த ஆங்கிளில் சொன்னேன்னா மெயினாக வந்து நம்ம அந்த ஒயிட் அன்டைமில் கலர் ஒர்க் ஜாப் பண்ணுறோம். நைட் நேரத்தில் ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் அதுதான் பண்ணுறாங்க. அதுதான் அதனால சாப்பாடு சாப்பிட்றது சரியாக இருக்காது. தூக்கமின்மை. நம்ம ஒரு இதில் வளர்ந்துருப்போம். இத்தனை வருஷமா ஒரு பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சிட்டு இப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நைட் 8 மணிக்கு ஒர்க்கை முடிக்கிறோம். அடுத்து போய் தூங்குறோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்கலாம் அதிகாலையில் சூரியன் வந்த உடனே வேலைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. சூரியன் அஸ்தமனத்துக்கானக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் இப்போ பல மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 7க்கு அப்புறம் சாப்பாட சாப்பிடாதீங்க. அது கொஞ்சம் டிலே பண்ணி தூங்குங்க. வாக்கிங் போங்க அப்படின்றது. இத வந்து நம்ம பாரம்பரியமாவே கடைபிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க சொன்ன மாரி யுகே ஷிஃப்ட்டுக்கு வேலை பார்க்குறேன். யுஎஸ் ஷிஃப்ட்டுக்கு வேலை பார்க்குறேன். அப்ப நம்ம லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறுது. அப்ப ஃபுட் ஹேபிட் ஆமாம். மாறுது. டைமிங் எல்லாம் உணவு சாப்பிட்றது பகல்ல முதற்கொண்டு எல்லாமே. தூங்குறவங்க வந்து சரியான அந்த 8 மணி நேரம் தூங்குறதில்ல. அந்த நேரம் எனக்கு பசி வருது. என்ன செய்றது? இதனால வர்ற வாழ்வியல் மாற்றத்தினால வர்ற பிரச்சனைகள் தான் இது. ஸோ வாழ்வியல் மாற்றத்த முடிஞ்ச வரைக்கும் எப்படி மாத்தலாம்? இல்ல அத எப்படி இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த நிலப்பனை தைலம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அத நீங்க தடவும்போது ஒரு 2 மணி நேரம் தான் நீங்க தூங்குறீங்களா? அந்த தூங்குற 2 மணி நேரம் வந்து டீப் ஸ்லீப்பா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க எந்திரிக்கும்போது கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும். அதுவே கொஞ்சம் தூங்குற டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ப ஃபர்ஸ்ட்டு சார் நீங்க கேட்டிருந்தீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஏதாவது இருக்கா? ஆமாம். அப்படின்னு. இதெல்லாம் வந்து சித்தர்கள் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது தான். இப்ப இருக்கிற அப்டேஷனுக்கு, இப்ப இருக்கிற மக்களுடைய வாழ்வியலுக்கு எது குடுத்தா நல்லா இருக்கும்ன்றது தான் இந்த மருந்து இதுக்கு சரியா இருக்கும். இதுதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இல்லை ஏன் இத நான் அந்த கேள்வி வந்து மெயினாக கேட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரை சுற்றி ஏகப்பட்ட கருத்தரிப்பு மையம் வந்து போச்சு. சரியா? அது பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி அந்த சேலஞ்சஸ் இருக்குது. அது வாழ்வியல் முறை சேஞ்ச் ஆனதாக இருக்கட்டும், மற்ற மாற்றங்களாக இருக்கட்டும், உணவு முறையாக இருக்கட்டும், பழக்கவழக்கங்களாக இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அது இந்த மாதிரி ஒரு அலோபதியோ இல்லை ஒரு டிராஸ்டிக்கான ஒரு மெஷர் எடுத்து போய் அந்த மாதிரி பண்ணுறதை தவிர்த்து நம்மளோட சைவ ஃபார்மசி ப்ராடக்டில் ஏதாவது இருக்கு இருக்கா? சார். பசங்களுக்கும் சரி, பெண்களுக்கும் 2 சரி. பேருக்குமே இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து யாருக்கு பிரச்சனையா வந்தாலுமே வந்து நாங்க பேரா தான் எடுக்க சொல்றோம். ஒண்ணு ஏன் அப்படின்னா, மென்டலியாவும், பிசிக்கலாவும் பிரச்சனை இருக்குன்றத தாண்டி, மென்டலியா வந்து 2 பேருமே அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ நெறைய சித்தாக்கு வரும்போதே எப்படி வருவாங்கன்னா, சார் நெறைய இடத்துல போய் எந்த டாக்டர பார்த்தேன், இவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டேன். கடைசியா அவங்கட்ட வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னு வர்றவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வர்றவங்களும் இருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ். இத வந்து நம்ம யாரையுமே எதையுமே வந்து இத வந்து ஒரு பிரச்சனைக்குரியதா கொண்டு போகக்கூடாது ஆக்சுவலா. இல்லை இல்லை அது என்னன்னா, இத வந்து சொல்யூஷன் இங்க இருக்கு. எல்லா ஆ இடத்துலயுமே சொல்யூஷன் இருக்கு. நீங்க சொன்ன கரெக்ட். மாதிரி அலோபதிலயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அடாப்ட் ஆகுறவங்க இருக்க தான் செய்றாங்க. இங்க சைட் எஃபெக்ட்டோட ரேஞ்சு ரொம்ப 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 கம்மி.
என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு க்ரானிக்காக ஒரு இது பிரச்சனை இருக்குது, ஒரு பிசிஓடி பிரச்சனை இருப்பாங்க, அதை அவங்க வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க லேடிஸ். ஜென்ஸுக்கும் விந்தணு குறைபாடு இருந்திருக்கும், இல்லை கவுண்டே ஜீரோவாக இருக்கும். அந்த ஜீரோவாக இருக்கிறது வந்து அசஸ்போமியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அசஸ்போமியாவுக்கு நம்மகிட்ட மருந்து இருக்குது, ஓகே. ஒலிகோஸ்போமியாவுக்கும் மருந்து இருக்குது. இல்லை அது வந்து நீங்கள் இந்த டாபிக் நீங்கள் கரெக்டாக டச் பண்ணதுனால எஸ்பெஷலி பசங்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செக்ஷுவல் ரிலேட்டட் ட்ரபிள்ஸ்னால் நிறையா இருக்குது. ஒன்று வந்து இப்போ இன்றைக்கி எக்ஸ்போஷராக இருக்கிற மீடியா ஒரு பக்கம், அதை பார்த்து சிலது மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்மை முறையினால் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பசங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கு. ஐயோ நம்மளால் வந்து ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை இருக்க முடியுமா, திருப்தியாக இருக்க முடியுமா, திருப்திப்படுத்த முடியுமா, இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது. அது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷனாக இருந்தாலும் அது சில வகையில் நியாயமான ஒரு பயமாகவும் இருக்கும். அதுக்கு ஏதோ புரிதல் வர மாதிரி ஏதோ பசங்களுக்காக இல்லை ஜென்ரலாக ஒரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய வியாதியே கிடையாது சார், பயம்தான். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய வாழ்வியல் முறையிலையும் சரி, பாட புத்தகத்துலேயும் சரி, செக்ஷுவலை பற்றி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்காம, இது வந்து மறைக்கப்பட்ட உண்மைன்றனாலேயே அவங்களுக்கு இது எது உண்மை பொய்ன்றதே தெரியாமல் ஏதாவது ஒரு தளங்கள்லையோ வேறு இடத்துல பார்த்துட்டு இதுதான் போல அது அப்படின்ற ஒரு தப்பான கான்செப்டில் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அது ஏன்னா இது மெயினாக வந்து இப்போ பசங்க ஜெனரேஷனுக்கு வந்து இந்த கைடன்ஸ் கிடையாது. எல்லாம் வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒருத்தவங்களோட கோணத்தில் தாந்திரிக் யோகத்தில் இறைவனை பார்க்கலாம் அப்படின்வாங்க. ஸோ இது ஒரு புனிதமான ஒன்று தான். இது என்னன்னா புரிதல் இல்லாத ஒன்று தான் அதில் லேக் ஆகிறதுக்கு. இப்போ சொல்கிறோம்ல சார், நிறையா பேருக்கு வந்து அது சொல்ல மாட்டுறாங்க. அதோட இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பிரச்சனைக்குரியவங்கன்றதை சொல்லிட்டோம்னா, என்னோட சொசைட்டி அது தப்பாக எடுத்துக்கிறோமோ, கண்டிப்பாக இல்லை என்னோட மனைவிக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றதை சொல்லிட்டோம்னா அவங்க சைடு பிரச்சனை இருக்குமா, இதனால 2 குடும்பங்கள் பிரச்சனையாகுமா. ஆக்சுவலாக குழந்தை இல்லாமல் எத்தனையோ டிவோர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள். காட்ஸ் கிரேஸ் நாங்கள் வந்து இப்போ ஒரு 4 வருஷத்தில் நம்ம கொடுத்த மெடிசனில் மட்டும் ஒரு 1000 பேருக்கு மேலே குழந்தைங்களுக்கு கருத்தரித்து இப்போது குழந்தைங்களோட இருக்காங்க. இது கேட்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும். இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே ஆமாம், கிடைக்காது சார். கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இது மாதிரி ஒரு கருத்தரிப்பு மையத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது. ஆனால் 1000 பேர்ன்ற நம்பர் வந்து நிஜமாக ஒரு பெரிய நம்பர். அதுவும் நீங்கள் உண்மைதான் சார். ஆக்சுவலாக நான் சொல்கிறது ஒரு 5, 6 மருத்துவர்கள்ட்ட மட்டுமே ஒரு 3 வருஷத்தில் மருந்து எடுத்து வந்த ரிசல்ட் மட்டுமே ஒரு 1000 பேருக்கு மேலே கன்சீவ் ஆகியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு காட்ஸ் கிரேஸ். இது வந்து ஒரு விஷயம் தான் இது. உண்மையிலே எங்களுக்கு பிளெஸிங் தான் அந்த விதத்தில். எத்தனையோ பேர் அதனால் எவ்வளோ மன உளைச்சல் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்றதே நல்ல விஷயம் தான். இல்லை இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க. பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேசக்கூடிய விஷயம். இது வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடிய விஷயம் தான். அடுத்த விஷயம் ஒன்றுன்னா, இப்போ இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் தவறி போயிடுறாங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க செத்து போயிடுறாங்க, பார்க்குறோம். ஏதோ பண்ணும்போதே தவறி போயிடுறாங்க. இல்லை வந்து வேறு ஏதோ ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவங்கவுங்க உயிரை இழந்துடுறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்லுங்களேன். ஆமாம் சார். இப்போ ஸ்ட்ரெஸ்னால தான் எல்லாமே பிரச்சனை வருதுன்ற மாதிரி. இப்போ ஸ்ட்ரெஸ்னால் என்ன பண்ணுறீங்க, கோவப்படுறீங்க. கோவம் வர்றனால எல்லா ஆர்கானுக்குமே அங்கே கொலாப்ஸ் ஆகுது ஒன்று. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னால் தூக்கமின்மை வருது, ஸ்ட்ரெஸ்ஸுனால் பிளட் ப்ரெஷர் வருது, ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் செக்ஸுவல் இதுலேயுமே பிரச்சனை வருதுன்றது இப்போது ரிசர்ச்சில் நிரூபிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம நிலப்பனை தைலம் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அது கால் பாதத்தில் அப்ளை பண்ணால் தூக்கமின்மைக்கு தூங்குறதுக்கு, கட்டை விரல் அப்ளை பண்ணோன்னா கண் பார்வை மங்கலாக இருக்கிறது, காது இறைச்சலாக இருக்கிறது கொடுக்குறோம். இதே இது வந்து பிபி ஷூட்டப் ஆகுதுன்னா அதை நல்லா ரேப் பண்ணிவிட்டு அக்கிள் 2 இடத்துலையும் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த பிபி ஷூட்டப் ஆகுறதும் குறையுது. உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் அதிகமாக ஃபீவர் இருந்துச்சுனாலும் அது உங்களுக்கு உடனே குறையும். இது பித்தத்தினால தலைவலி வருதுன்னா இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறதுலையும் அந்த பித்தத்தினால வர தலைவலியும் போகுது. இது போக விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மருந்தே கிடையாது. விட்டமின் டி குறைபாடுகளுக்கு அது விட்டமின் டி பில் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். விட்டமின் டி ரிலேட்டடான்றதுக்கு வந்து மருந்து இல்லைன்றது மாதிரி சூரிய ஒளியிலேருந்து வர்றது தான் அதுக்கான விட்டமின் டிக்கான மருந்து. ஸோ நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆயிலை சன் ரைஸ் அப்பையும் சன் செட்டப்பையும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிலில் போய் நின்னீங்கன்னா விட்டமின் டியில் இருக்கிற சத்து எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணுது.
ஓகே. ஸோ விட்டமின் டி பற்றி பேசணும். நான் முன்னாடி சொன்னேன்ல, இன்னொரு கேள்வி இது ரிலேட்டடாக இருக்குன்னு. இப்போ இந்த மல்டி விட்டமின் சொல்லிட்டு இப்போ சப்ளிமெண்ட் மாதிரி எல்லாம் டாக்டர்ஸ் ஜென்ரலாக கொடுக்குறாங்க அலோபதியில், ரொம்ப சாப்பிட்றாங்க. அது சில பல காரணங்களாக இருக்கலாம். ஏன்னா முன்னே நம்ம சாப்பாட்டில் வந்து எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தது. தேவையான புரதச்சத்தாக இருக்கட்டும், எல்லா சத்துக்களும் வந்து அழகாக அது இருந்தது சாப்பாட்டில். இப்போ அப்படி கிடையாது. அதனால் இது ஒரு சப்ளிமெண்ட்டாக அது ரிலேட்டடாக எதாவது வச்சுருக்கீங்களா? இருக்கு சார். இப்ப ஜென்ரலா அதாவது முடி கொட்டுறதோ, இல்ல ஹீட் உடம்புல வர்றதோ, இது எல்லாமே வந்து சளி பிடிக்கிறதோ, காய்ச்சல் வர்றதோ, உங்க உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு வியாதியோட வெளிப்பாடு தான் அது. ஸோ விட்டமின் எனக்கு இந்த இதில குறைபாடு இருக்கு. விட்டமின் பி12 இப்போ கம்மியா இருக்கு. பி12 டெஸ்ட் எடுக்குறாங்க, இதுக்கு எடுக்குறாங்க. விட்டமின் டி, சி அப்படின்னு ஒவ்வொன்னுக்குமே சித்தா முறைப்படியில வந்து அதுக்கான மருந்துகள் இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கு. ஜென்ரலா இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்குன்னு இருக்கு. பிறந்த குழந்தைங்கள்லேருந்து யாருனாலும் எடுத்துக்கிற அளவுக்குலாம் இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்குமே சித்தால வந்து இங்க பத்தியம் நெறையா இருக்கு. ஆ இத சாப்பிட்டுட்டா எங்களுக்கு அது சரியாகாது. ஆமாம். இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இத சாப்பிடக்கூடாது. இது இப்படின்னு கண்டிப்பாக நெறையா இதை இது நான் கேட்கணும். சொல்றாங்க. அதை நீங்களே அதை ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஏன்னா இப்போ சித்தாவை பொறுத்தவரையிலும் என்னென்னா, ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு சரியான வகையில் அது சொல்கிறாங்க, சரியான வகையில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னும் போது அது நல்லா போய் சேரும். ஆனால் ஆல்வேஸ் வந்து சித்தாவை பொறுத்தவரையிலும் என்னன்னா, பயங்கரமாக பத்தியமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு இப்ப ஒரு இது இருக்குது. கரெக்ட். அலோபதிக்கு ஈக்குவலன்ட்டா அப்படின்னு அந்த மாரி இன்னொன்னு அந்த நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம முதல்ல அத எடுக்கிறதே தப்பு. இதுக்கு அது அது இதுன்னு. என்னன்னா, குயிக் ரெமடியாவும் இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, அ ஒரு சில மருத்துவங்கள் வந்து ஹைட் பண்ணும். நம்மதோடது என்ன பண்ணும்னா, க்யூர் பண்ணும். ஓகே. இப்ப அதோட ஆணி வேர் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான மருந்த குடுத்தோம்னா, அந்த வியாதியும் சரியாகும். ரிப்பீட்டட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியானது தான். இப்ப என்னன்னா, கிட்னி ஸ்டோனுக்குலாம் நம்ம குடுக்குறோம். 15 நாளைக்கு குடுத்தோம்னா, எவ்வளோ பெரிய கல்லா இருந்தாலும் உடைஞ்சிருங்கன்றத கான்ஃபிடென்ட்டா சொல்லி குடுக்குறோம். கண்டிப்பாக. நீர்மூழ்கி குடிநீரோட கல்குடோரி அப்படின்ற ஒரு மாத்திரை இருக்கு. அத குடுக்குறோம். எவ்வளோ பெரிய கல்லா இருந்தாலும் காட்ஸ் கிரேஸ் அது உடைஞ்சு சரியாயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இது எப்படி வருதுன்னா, திருப்பி ரிப்பீட்டட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வாழ்வியல் முறையில என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க என்னென்ன முறைகள்லாம் கையாளுறாங்க? அதையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இத வந்து முறையான ஒரு மருத்துவர்கள்ட்ட போய் அவங்க அணுகி, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சுட்டு, அவர் இவ்வளோ டோசேஜ் குடுத்தா இது போகும். இல்ல இவங்களுக்கு இன்னும் இவ்வளோ கூட குடுக்கணும் அப்படின்றத அவங்க மருத்துவர்கள் சரியா நம்ம தனிப்பட்ட முறையில எதையுமே எடுத்துக்கிறது தவறானது தான். ஆமாம், செல்ஃப் மெடிகேஷன் வந்து ஆல்வேஸ் ப்ராப்ளம். இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு ம பழக்கப்பட்டதுனால. மருத்துவர்களுடைய அணுகுமுறையோட எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம இதுலயுமே டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வர்றாங்கன்னா, ஆன்லைன் கன்சல்டேஷனோட அவங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷனோட தான் நம்ம மெடிசின் குடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுடைய நாலேட்ஜ் இல்லாம நம்ம எதுவுமே பண்றதில்ல. அதே மாரி ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, அத திருப்பி எடுத்துக்கலாம். இதே மாரி பிரிவென்டிவாவும் எடுத்துக்கிறதுக்கான மெடிசின்ஸ்லாம் இருக்கு. ஓகே. நம்ம ஆல்ரெடி பல்பொடியிலிருந்து எல்லா மெடிசின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல்பொடி, சோப்பு அது மாதிரி ரொம்ப கிரானிக்கா இருக்கிறது நீங்க சொன்னீங்கல்ல ஹார்ட் பிளாக்குக்கு. ஹார்ட் மெயினாக ஏன்னா பிளாக்குக்கு குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து எதுக்கு நான் அந்த கேள்வியை கேட்டேன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட டீம்மேட் ஒருத்தன் சின்ன பையன். 2 நாள் முன்னாடி வரலும் நல்லா பேசிகிட்டு இருந்தான். ஊர்லேருந்து வந்துட்டான். வந்து ஆஃபீஸ் கூட வரல. திருப்பியும் வந்து நியூஸ் வருது தவறிட்டான் அப்படின்ட்டு நம்பவே முடியல. 31 வயசு, 30 வயசு, நீங்க 31 வயசு எதுக்கு ரீச் எப்படி பண்ணுறான். சொல்றீங்க சார்? 25 வயசு, 27 வயசு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறேன்றாங்க. அதெல்லாம் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நெறைய வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன இருக்குது? ஐ மீன் பர்சனலாகவே பார்த்தா என்னோட பிரதருக்கும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குது. உணவு பழக்கவழக்கங்கள் மாறுது, டைமிங் மாறுது, ஜங்க் ஃபுட் நெறைய எடுத்துக்கிறாங்க. இதனால கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து சேவ் ஹார்ட்ன்னு ஒண்ணு குடுத்துட்டுருக்குறோம். சைவாவோடதுலருந்து. இது மாரி வேற வேற நிறுவனங்கள்லயும் நல்ல நல்ல மருந்துகள் இருக்க தான் செய்யுது. நீங்க கேட்டதுக்காக நான் அந்த இத சொல்றேன். ஆமாம், இல்லை இது நான் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஐடியில் இருக்கிறவங்க பெரும்பான்மையான ஆளுங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதை வந்து ஓவர் கம் பண்ணணும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படி இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். அதனால் என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து இப்போ சேவ் ஹார்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, காலையில ஏர்லி மார்னிங் 5 எம்எல் + 60 எம்எல் வார்ம் வாட்டரோட குடுத்துட்டுருக்குறோம். இந்த 5 எம்எல் + 60 எம்எல் வார்ம் வாட்டரோட குடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு சரியாகுது. ஹார்ட் பிளாக் இருக்கவங்களுக்கு சரியாகுது. எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவருக்கு 75%, 80%, 85% இருந்துச்சு. உடனே அவரு பிளாக் பார்த்தோனே வித்தின் ½ அன் ஹவர்ல அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா அவரு இல்ல எனக்கு
ஆல்டர்னேட் மெடிசின் சித்தால நான் எடுத்து பார்க்குறேன். எனக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டு கேட்டாங்க. மருத்துவர்கள் இத பரிந்துரை பண்ணாங்க நம்மளோட மெடிசன. அதோட சேர்த்து ஒரு சில மெடிசன்கள் கூட சொன்னாங்க. இத சாப்பிட்டுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு, அவர் திருப்பி ஆஞ்சியோ எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு எந்த பிளாக்குமே இல்லன்னு வந்துச்சு. ஸோ இது இப்ப இது நீங்கள் சொல்கிறது வந்து நிஜமாலுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்பெஷலி வந்து இந்த ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது காரணம் என்னன்னா, இது ப்ரிவென்டிவாவுமே நீங்க எடுத்துக்கலாம் சார். அதுதான் ப்ரிவென்டிவாவுமே அடுத்த கேள்வி எடுத்துக்கலாம். அதுதான். கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆக்சுவலா என்னன்னா, சித்தாவ பொறுத்தளவுக்கு இது ப்ரிவென்டிவாவும் எடுத்துக்கலாம். அதனால தான் நான் முதல்ல சொல்லும்போதே சொன்னது என்னன்னா, அந்தந்த ஆர்கன பலப்படுத்துறதுக்கான மருந்து தான் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோமே ஒழிய, இது ஓவர் டோஸ்ன்ற பேச்சுக்கு இடம் இல்ல. இது எல்லாமே உணவு சார்ந்த பொருட்கள தான் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். ம் ம் ஸோ இதில வந்து ஓவர் டோஸ் ஆகிரும். இதனால சைட் எஃபெக்ட் வருமா? அப்படின்னா சான்ஸே இல்ல. உங்களோட உடம்புக்கு அது தேவையில்லன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது கழிவாவே வெளியில போயிருமே தவிர, உங்களுக்கு வேற எந்த உபாதையும் குடுக்காது. ஓகே. இது நல்ல விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எஸ்பெஷலி வந்து இந்த பிளாக்கேஜாக ஆ இருக்கட்டும், இப் ஹார்ட் ரிலேட்டடான அந்த இது விஷயத்தில். சொன்னோம் இல்லைங்களா? அந்த இது சேவ் ஹார்ட் மட்டும் நீங்க ஹார்ட் பிளாக்குக்கு மட்டும் குடுக்குறதில்ல. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகே. வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கலாம். 2 லீனியரும் ரொம்ப அ பலம் இல்லாம இருக்கு அப்படின்றவங்களும் எடுத்துக்கலாம். யூரியா கிரியாட்டின் கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஒரு மருந்து 5 வியாதிக்கும் வேலை ஆமாம் செய்யும். ஆமாம் 5 மருந்து சேர்ந்து ஒரு வியாதிக்கும் குடுக்கும். ஸோ இந்த மாரி மருந்துகள்லாம் இவ்வளோ வியாதிகளுக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கு. இத இப்ப அலோபதியில இருக்கிற கார்டியாலஜிஸ்ட் டாக்டர்கள் முதற்கொண்டு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாரி கேன்சர் ரிலேட்டடா இருக்கிற மருந்துகள் 1, 2 இருக்கு. அதுக்கும் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதுவும் அலோபதியில இருக்கிற மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அ அவங்களுக்கு சரியாகணுன்ற மாரி எந்த மருந்தும் தரமான மருந்து தரமா குடுக்குறவங்கட்ட எந்த மருத்துவர்களும் அணுகி வாங்க தான் சார் இல்லை, செய்றாங்க. அதுதான் இன்றைக்கி பொறுத்தவரையிலும் ரெமெடி எந்த பக்கம் இருந்தாலும் அது நல்லா இருக்கா, ரெமெடி இருக்கா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் பார்க்கணும் அப்படின்னா ஓகே சைடு எஃபெக்ட்ஸ் இல்லையா அப்படின்றது தான். இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு மருந்து இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் பயன்படுத்துவாங்க. இப்ப ஹார்ட் பிளாக்குக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இப்ப லிவர்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. லிவர்னால இப்ப நெறைய பேரு நான் பார்த்துட்டு இருந்தேங்க. நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்றாங்க. இது வந்து ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு கேட்டோம்னா, கார்டியாக் அரெஸ்ட்டாவும் ஒண்ணு இருந்தாலும், கார்டியாக் அரெஸ்ட் இல்லாம அதோட லிவர்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப லிவர் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிரோஸ் ஆஃப் லிவர் அப்படின்றதுல ஏகப்பட்ட பேர் இறந்துட்டு இருக்காங்கன்றது இப்போ கருத்து கணிப்புல வந்திருக்கு. சிரோஸ் ஆஃப் லிவர், லிவர்ல ஏதாவது டாக்ஸின் இப்போ ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லிவர்ல பிரச்சனை வருது ஆமாம், அப்படின்றது ஆக்சுவலி சொல்றாங்க. என்னோட கேள்வி அடுத்து அதுதான். ஆல்கஹால் நீங்கள் டச் பண்ணீங்க. என்னன்னா இப்போது இது வந்து ஆயிடுச்சுன்னா நார்மல் நார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆல்கஹால் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை சிகரெட் அது பழக்கமாக இருக்கட்டும். அப்படின்றது நார்மலா ஆயிருச்சுன்றது நம்மளா கொண்டு வந்துக்கிட்ட இல்லை, கொண்டுட்டு அந்த வந்துட்டேன்ல, வழக்கு தானே ஒரு ஒழிய பார்ட்டி அப்படின்னும் போது வந்து ஒரு கெட் டுகெதர்ன்னும் போது அது வந்து ஓகே. அந்த இட் இஸ் ஆக்சுவலா லீடிங் டு என்னன்னா தட். சார், முன்னாடி வந்து ல் ஆல்கஹால் கன்டென்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு தான் சிரோஸ் ஆஃப் லிவர் இருக்கு அப்படின்றது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பெண்களுக்கு நெறைய பேருக்கு வந்து சிரோஸ் ஆஃப் லிவர் வருது. லிவர்ல இருக்கிற டாக்ஸின்ல லிவர்ல அதாவது எந்த ஆர்கான் நம்மளுடைய பலம் இழக்குதோ, அந்த ஆர்கான்ல ஏதாவது ஒரு வியாதி தொற்றிக்கொள்ளும்போது, அதே மாரி லிவர்ல வர்றனால அந்த லிவர் சிரோசிஸா இருக்கட்டும், கல்லீரல் சுருக்கம், வீக்கம், இந்த ஃபேட்டி லிவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வசாதாரணமா ஃபுட் ஹேபிட்ல எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. ஆல்கஹால்னால மட்டும்னு ஆமாம். இல்ல, ஆல்கஹாலால அதிகப்படியா வருது. நான் அது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதவங்களுக்குமே வர இருக்குன்றது தான் ஆரம்பிக்குது. வந்து இப்போ ஒரு வருது. ஒரு வரிங்கான ஃபேக்டர். கரெக்ட். ஸோ இந்த மாரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நிறுவனத்திலே என்ன பண்றோம்னா, எல்0 அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மொத சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு 15 ப்ராடக்ட் வந்து பேட்டர்ன் காப்பிரைட்ஸ் ஆகி பண்ணியிருக்கீங்க. பேட்டன்ட் ட்ரக்ஸ்ன்றது. ஸோ இந்த சேவ் ஹார்ட், எல்0 இதெல்லாமே நம்ம சைவாவோட பேட்டன்ட் ட்ரக்ஸ். ஓ! இது நம்மளுடைய அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல நம்ம முன்னோர்கள் சொல்லிக் குடுத்தத சரியான முறைப்படி இந்த காலகட்டங்களுக்கு எப்படி குடுத்தா அது சரியா போய் யூசர் ஃப்ரெண்ட்லியா அ குடுக்கறதுக்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெப்படைட்டிஸ் பின்னு இருந்துச்சுன்னா நெறைய பேர் வந்து விசா ப்ராசஸ் பண்ண முடியாது. வெளிநாடு போ முடியாது. அந்த மாரி இருக்கவங்கலாம் நம்மளுடைய எல்0வ சாப்பிட்டுட்டு திருப்பி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, நெறையா பேருக்கு அது நெகட்டிவ்னு வந்து அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ வெளிநாடு போய் அவங்க உழைச்சு நெறையா விஷயங்கள் பண்ணணும் அவங்க ஃபேமிலிக்காகன்ட்டு நெனைக்கிற இடத்துல, இந்த மாரியான பாசிட்டிவ் இருக்கு, ஹெப்படைட்டிஸ் பி இருக்கவங்கலாம் ட்ராவல் பண்ணவே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஸோ அவங்களும் இத சாப்பிட்டு ஹெப்படைட்டிஸ் பி வந்து நெகட்டிவ் ஆயி ட்ராவல் பண்ணவங்கலாம் நெறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன்.
அது நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்தது. இப்போ அடுத்தது என்னென்னா, ஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குது, படிக்க மாட்டேங்கிறான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரிலேட்டடாக எதனாவது மருந்து இருக்குங்களா? இருக்கு சார். இருக்கு. ஆக்சுவலா அதுதான் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, இது மருந்து மட்டுமே எல்லாமே இல்ல. ம். மருந்தோட சேர்ந்த வாழ்வியல் மாற்றமும் கண்டிப்பா ஆமாம், தேவை. இப்ப கண்டிப்பாக ஒண்ணும் இல்ல. இப்ப சுகருக்கு வந்து நம்ம மெடிசின் குடுக்குறோம். ம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, "நீங்க இருக்கிற வரைக்கும் சுகருக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் சார் இருக்கணும்." நம்ம என்ன சொல்லுவோம்னா, 1 வருஷத்துக்கு மேல எதுக்குங்க? எந்த மருந்தா என்ன? மருந்து தானே. ஆமாம், ஏன் விருந்து ஒரு மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அத 1 வருஷத்துக்கு வரைக்கும் சாப்பிடுங்க. ஆனா வாழ்வியல் முறைய கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வாங்க. அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ ய லைஃப் லாங்கா சாப்பிடுறதுக்கு எதுக்கு மருந்து ஆமாம், அது அது வந்து குடுத்துட்டே ஃபுட்டு கிடையாது. இருந்துட்டுன்ட்டு. அது லைஃப்பில் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ மருந்து எடுத்துக்கிறதோட நம்ம வாழ்வியல் மாற்றத்தையும் கொஞ்சம் ஒண்ணும் இல்ல. எங்களுடைய குருநாதர் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாரு. "சுகர் இருக்கா? மென்னு சாப்பிடு, மெதுவா சாப்பிடு. டிவிய பார்த்துட்டு சாப்பிடாத, மொபைல பார்த்துட்டு சாப்பிடாத. எத செய்றியோ அந்த வேலைய அந்த நேரத்தில செய்யி. ஓகே, அது கரெக்டான இந்த விஷயம் தான். விளையாடுற நேரத்தில விளையாடுங்க, படிக்கிற நேரத்தில படிங்க." இப்படின்றத வந்து நம்ம எப்பயுமே அதே மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருக்கிற நேரத்தில விளையாண்டுட்டு இருக்கிறத தவிர்த்து வேற ஏதோ ஒண்ணு செஞ்சோம்னா, அப்பதான் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஸோ எல்லாமே அதுதான் லைஃப் ஸ்டைல்ல எல்லாத்தையும் திருப்பி தொடர, 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 தொடர எல்லாமே மிஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால தான், நம்ம மிஸ் ஆகுறோன்றத காமிச்சு குடுக்கறதுக்காக தான் ஒரு வியாதியே வருது. ஆமாம், அதுவும் இல்லாமல் அதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்கிறாங்க. அடுத்தது நீ மிஸ் பண்ணதை வந்து ஒரு வியாபாரமாக ஆக்கிறாங்க. அது வந்து ஒரு ப்ரோக்ராமாக போட்டு அது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அது ஒரு ஃபன் ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு போயிடுறாங்க. நம்ம இயல்பாக கான்சன்ட்ரேஷன நடக்கிறத கொண்டு மாற்றணும். வர்றதுக்காக முயற்சி பண்றதுக்கான இதுதான். அத நம்மளே செல்ஃபா பண்ண பண்ணால் ஆரம்பிச்சுட்டோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா வியாதிகள்ல இருந்து நம்ம விடுபடலாம். நீங்கள் சொல்கிறது சரி. அது ரொம்ப ஒரு கரெக்டான விஷயத்த தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போது நம்மளோட ப்ராடக்ட் இதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து டாக்டரோட கன்சல்டன்சி பிரகாரம் தான் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அது தவிர்த்து நீங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லை பண்ணுற ஐடியா இருக்கா? பண்ணணும் சார். ஒன் பை ஒன்னா பண்ணிட்டு இருக்கிறதுல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது அடுத்த கட்டத்துக்குன்றது ஃப்ரான்சைசி அந்த மாரி எல்லாத்துக்குமே அப்டேட்டடா போயிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கான சரியான அணுகுமுறையில வர்றவங்க, நீங்க சொல்றீங்கல்ல ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆ. விரும்பப்படுறவங்களுக்குன்ட்டு, அவங்க இதுக்குன்னு நம்ம ஒரு அ சரியான ஆட்களா இருந்தாங்களா என்னன்றத நேர்முக தேர்வு மாரியோ, ஏதோ அதுக்கான ஒரு கிரைட்டீரியா இருக்கும் கண்டிப்பா. இது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா, அ நம்மளுடைய தாரக மந்திரம்ன்றது என்னன்னா, குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்றதில்ல. ஓகே. சரி. அப்ப கேட்கிறவங்களுக்கு கேட்ட நேரத்தில கொண்டு போய் டெலிவரி ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஹியூஜா இப்போ 10 வருஷத்தில நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, குவாலிட்டிய குடுக்குறோம். ஆனா குவான்டிட்டிய மிஸ் பண்றோமா? அது எப்பயுமே மிஸ் ஆகக்கூடாது. ம். எவ்வளோ குவான்டிட்டி நம்ம போயிட்டே இருந்தாலும், அந்த குவாலிட்டிய மிஸ் ஆகாம, அதே நேரத்தில மக்கள்ட்ட போய் சேரணுன்றதுல தான் இருக்கிறோம். ஆமாம். இப்ப நீங்க சொன்ன மாரி ஃப்ரான்சைஸிக்கு நம்ம ஓப்பனா எல்லாருக்கும் ஒரு ஆட் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற நல்ல முக்கியமான, பிரபலமான இளைஞர்கள் ஸ்டார்ட் அப்ல அது வர்றாங்கன்னா, நம்ம இடத்துல அந்த ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்டாக் மெயின்டனன்ஸ் ஆமாம், இருந்துட்டே இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் கருத்துல வச்சுட்டு தான் இப்ப என்னன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற லீடிங்கா இருக்கிற டாக்டர்ஸ்களுக்கு நம்மளே டைரக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ அந்தந்த ஊர்லயுமே நம்மளுடைய ஸ்டாக்கிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போணும் அப்படின்ற மாரி பார்த்தோம்னா, வெளிநாடுகளுக்கு நம்ம சோப்பு அந்த மாரிலாம் செஞ்சு குடுத்துட்டு இருக்கிறோம். கொரோனா காலங்கள்ல வந்து அமெரிக்கா, சிங்கப்பூருக்குலாம் நம்ம செஞ்சு குடுத்தோம். ஓகே. ஸோ அந்த மாரி காலகட்டங்களையும் சரி, இப்பயும் சரி, குவாலிட்டி இருக்கு, குவான்டிட்டியும் இருக்கு. அப்படின்றத பேஸ் பண்ணாம நம்ம ஒரு பிசினஸ் பண்ணவே முடியாது. அது வாஸ்தவமான பேச்சு தான். நீங்க வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரான்சைஸி அதிகப்படுத்திட்டு, ஸ்டாக் மெயின்டனன்ஸ் இல்லாம குடுத்தோம்னா, அடுத்து கஸ்டமர் வந்து எண்ட் யூசர் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆமாம், சப்ளை செயின் ஸோ, மீட் பண்ண இது முடியாது. எல்லாமே டீம் ஒர்க்கு. இது எல்லாத்துக்குமே காட்ஸ் கிரேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன மாரி எல்லா இடத்துலயும் ஃப்ரான்சைஸியும் ஆரம்பிக்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பமும். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் சார் இருக்கு. இப்போது இந்த ஃப்ரான்ச்சைஸி பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போது நீங்கள் டச் அப் பண்ணீங்க அந்த ஸ்டார்ட் அப். இப்போ எதுக்கு இந்த மெயினாக அந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னா, அம் இப்போ நெறைய பேர் வந்து இந்த நேச்சுரோபதியா இருக்கட்டும், இல்ல சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதமா இருக்கட்டும், அத படிக்கிறாங்க. விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. சிலர் வந்து வேற எது படிச்சிருந்தாலும் இதுக்கு மாறுறவங்களும் இருக்கிறாங்க. ஆர்வத்தில பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. வேற ஒரு சேஞ்சுக்காக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? உங்களோட அனுபவத்தில. ஏன்னா நீங்க அந்த மாரி ஒரு ஷிஃப்ட் பண்ணது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குறேன். அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? என்னென்னலாம் அவங்கள தயார்படுத்திக்கணும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
எந்த பேக்ரவுண்ட் இருக்குது இல்லைன்றதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள் எல்லாமே பேசுனது கேட்டிருந்தீங்கன்னா, எந்த ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ண போகிற, அது ரிலேட்டடாக உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, ம் அதில் நீ குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கியா, ம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கா. இப்போ கேட்ட உடனே பணம் போட்டு முதலீடு பண்ணி அந்த பிஸ்னஸை பண்ண முடியாது. ஆமாம் ஸோ அதுக்கு முதல்ல ஃபினான்ஸ் சப்போர்ட் இருக்கணும். ஃபினான்ஸ் சப்போர்ட்ன்றது கூட அடுத்த கடைசி தானே வச்சுக்கோங்களேன். ம் ஸோ நீங்கள் நல்லா அந்த இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஐடியா இருக்குது, ஐடியாலஜி இருக்குது, அந்த ஐடியாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான முழு திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பின்புலமாக வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ம் ஸோ பணம் வந்து அது தடையாக இருக்காது. ஓகே ஆனால் உங்களுக்கு வந்து அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கா, அதில் என்ன உங்களுக்கு உங்களை அது அட்ராக்டிவாக அதை உங்களுக்கு இழுக்கணும், இது இது நமக்கான பிஸ்னஸ்ரா அப்படின்றத நமக்குள்ளே இருக்கிற ஒன்று சொல்லணும். அப்போனா தான் அந்த பிஸ்னஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ நான் பண்ணுறேன்றதுக்காக நீங்கள் பண்ணுறதோ, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை நான் பண்ணணும்னு விருப்பப்படுறது வந்து தப்பு. ஸோ ஓகே எனக்கு இது அது இது இது எனக்கு அது புரிஞ்சிருச்சு. ஆனால் நான் என்னோட கேள்வி என்னன்னா, நான் கேள்வியை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். என்னென்னா இப்போது உங்களை மாதிரி இந்த ஹெல்த் கேர் ஃபீல்டில் நேச்சுரோபதியோ இல்லை வந்து சித்தா பண்ணணும் அப்படின்றவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பாங்களே. ஓகே அது மட்டும் இல்லாமல் ஐடியில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் நான் பேசும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கூட இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஆர்வம் கடைசி வரலாம் இருக்கணும், சீரியஸாக அதை பற்றின அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று. இன்னொன்று என்னென்னா சார், நீங்கள் இப்போ இவர் பண்ணுறாருன்றக்கா நான் பண்ணுறேன், அவர் பண்ணுறாரு, அதை தான் நான் சொல்ல வர்றேன். கரெக்ட். பண்ணுறாங்கன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துட்டு 2வது ஸ்டெப் எடுத்துட்டு அதோட திருப்பி பின் வாங்குறவங்கள நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் இதில் இன்னொன்றும் இல்லை, இப்போ மருத்துவத்துறை மருந்து இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கவங்களே அடுத்த தலைமுறை அதை பண்ணணும்னு விருப்பம் இல்லாமல் அவங்களுடைய இப்போ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரோட பையன் பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணணுன்றது இல்லாமல் நான் வேறு டிசைன் எனக்கு வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டாக பிடிச்சிருக்கு, ம் நான் கார் டிசைன் பண்ணுறதுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கிறது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஸோ யாரையும் கம்பல் பண்ணவும் முடியாது, இது பண்ண முடியாது. அது மாதிரி இது பரம்பரையாக இதை தான் பண்ணணும் அப்படின்றதும் ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சனால நான் அதை செய்கிறேன். அதில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் தாண்டி ஆனால் என்னோடய கோல் அச்சீவ் பண்ணணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, பிடிச்ச விஷயத்த செய்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் இப்போ பார்க்கும்போது வந்து நான் ஒரு ஜெயிச்சிருக்கிறேன். ஏதோ ஐடிலேருந்து வந்த ஒருத்தவர் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காருன்றக்கா நீங்கள் கூப்பிட்டு இன்றைக்கி பேசுகிறீங்க. ஆனால் இதுக்கு நான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிளை நான் சந்திச்சிருப்பேன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை. ஆமாம், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அது வந்து என்னவோ ஒரு வார்த்தைகளில் சுருக்கமாக சொன்னது தான் தெரியுமே தவிர நீங்கள் கோத்ரூ அப்போ பண்ணது அந்த தெரியாது. இதுலேருந்து நான் எத்தனையோ பின்வாங்கி ஒரு மூமெண்ட் போயிருக்கிறேன்னா வந்திருக்கும், இது பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்து இதை வந்து அவங்க யார் எடுத்து பண்ணணும்னு பிரிய போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த துறையில் வந்து அதீத பிரியமும் இருக்கணும், அதோட நாலேஜும் இருக்கணும், அதுக்கு என்ன செஞ்சால் சரியாக வருன்ற ஒரு ஐடியா இருக்கணும். ஐடியாலஜி இல்லாமல் எந்த விதையுமே எடுத்து செஞ்சோம்னா சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாதுன்றது என்னோட கருத்து. இல்லை, அது நியாயமானது தான். அது என்னென்னா இப்போ ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சுட்டு அரைகுறையாக விடுறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து முழுசாக எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ மருந்து கம்பெனிகள் சில பல வருஷங்கள் மட்டுமே நடத்திட்டு பண்ணாமல், நீங்கள் மொதல் சொன்னீங்க இல்லையா, ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதுன்றது வந்து கொடுக்கலாம் சார், அகலக்கால் வைக்கிற மாதிரி. அது இது பரம்பரையாக எனக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ டன்னேஜ் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கேருந்து எடுக்கணும், இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஆக்சுவலாக என்னென்னா பர்ச்சேசிங் யூனிட் ஒன்று பெருசாக இருக்கும், அடுத்து அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒன்று இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு டப்பா வாங்கி அதை ஃபில் பண்ணணும்னா அந்த டப்பா எங்கே தயாரிக்கிறாங்க, அது எங்கே குவாலிட்டியாக இருக்குது, அது வாங்கணும். லிக்விட் இருக்கும், லேகியம் இருக்கும், எக்ஸ்டர்னல் யூஸ் இருக்கும், சிரப் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். அது எங்கேருந்து பண்ணணும், எந்த இடத்துல எந்தெந்த தட்பவெப்ப நிலையில் எந்தெந்த பயிர்கள் வந்து கரெக்டாக இருக்குன்றது தெரியணும். இது வந்து சித்தர்கள் வந்து அப்பயே சொல்லியிருக்கிறாங்க, இந்த பருவநிலையில் இந்த தட்பவெப்ப நிலையில் இருக்கிற இடங்களில் நீங்கள் பயிர்களை எடுத்தீங்கன்னா அதோட மகத்துவமே அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த கால்குலேஷனை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை ப்ரிவென்டிவாக எப்படி வச்சுருக்கணும், அப்போ எப்படி அந்த ஸ்டாண்டர்டைஸ்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், லேபுக்கு என்ன பண்ணணும், திருப்பி அடுத்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் டெலிவரி. நீங்கள் வழக்கமான எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், சாஃப்ட்வேர்லேயே எடுங்க, கோடிங் அடிக்கிறீங்க, அடிக்கிற கோடிங் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும், அடுத்து அதை டெவலப் பண்ணணும்,
அடுத்து அதில் டெஸ்டிங் பண்ணணும். மேனுவல் டெஸ்ட் இருக்கும், ஆட்டோமேஷன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கப்புறம் டெலிவரிக்கு போகணும். இது அங்கே போகிறதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷனும் இதையும் மிங்கிள் பண்ணணும். ஆன்லைனில் கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணணும். எல்லா இதுவும் ப்ராசஸ் எல்லாமே அதுதான். சேமு. ஆனால் படித்த படிப்பு இங்கே யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, எப்படி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்போ வெளியே டெலிவரி கொடுக்குறீங்க, இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான். ஸோ இதில் எல்லாத்துலேயும் நாலேஜ் இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையாச்சுனாலும் டோட்டல் சிஸ்டமும் மேனேஜ் பண்ண தெரியாது. டோட்டல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிரும். வாஸ்தவமான. ஓகே. அதனால அந்த குறைந்தபட்ச நாலேஜ் எந்த துறையில வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச துறையில், அதில் அவங்க குறைஞ்சபட்ச அனுபவத்தோடு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி, ஓகே சார், தேங்க்யூ. எங்கள் நிகழ்ச்சிக்கு பார்ட் 61 வாய்ஸ் ஆஃப் ஆண்டர்பனர் வந்து கலந்து கொண்டதுக்கு, சித்த மருத்துவம் ரிலேட்டடாகவும் உங்களோட சக்ஸஸ் ஜேர்னியை விவரமாக எங்களுக்கு விவரித்து அதுக்கான சேலஞ்சஸ் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க, எப்படி பேசுனீங்க, என்ன பண்ணணும் அப்படின்றத விவரமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களோட அந்த சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கட்டும், உங்களோட அனுபவமாக இருக்கட்டும், இது யங்ஸ்டர்ஸ்க்கோ யாரெல்லாம் வந்து சித்த மருத்துவமோ இது ரிலேட்டடாக யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். சைவா நிறுவனத்தின் சார்பாக இந்த பார்ட் 61ல் நாங்கள் பங்கேற்றதுக்கு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் மூலமாக சைவா நிறுவனம் வந்து எல்லா வெளி உலகத்துக்கும் தெரிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.